வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற இந்த திருத்தலம் என்னென்றால், அதாவது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகில் காரமடை என்னும் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஊரில் அரங்கநாதர் ஆலயம், மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் காரமடை அரங்கநாதர் ஆலயம். இப்போ நாம் அந்த காரமடை ரங்கநாதர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ அற்புதமான வேலைப்பாடுகளோடு கூடிய அமைப்பை நம்ம பார்த்தோம். கோயில் மிக பிரம்மாண்டமான கோயில், ரொம்ப பழமையான கோயில், மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். காரமடை ரங்கநாதர் கோயில்னால் கண்டிப்பாக யாருக்குமே தெரியாமல் இருக்காது, அந்தளவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். இப்போ நாம் கோயிலோட நுழைவு வாயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். உள்ளே போகிறப்பவே இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு பஜனை குழுவினர் மிகவும் சிறப்பாக பஜனை செஞ்சுட்டு வந்தாங்க. பாட்டெல்லாம் பாடி மகிழ்வித்தாங்க. கண்டிப்பாக அதை நான் சற்று நேரம் நின்று கேட்டு தான் வந்தேன். அந்தளவுக்கு நல்லா பாட்டு பாடினாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது அப்படியே நுழைவாயிலே உள்ளேயே போகிறதுக்கு முன்னாடி இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக முன்னாடியே இருக்குது மண்டபங்களெல்லாம், முன் மண்டபங்களெல்லாம் பாருங்கள். இதான் மிகப்பெரிய ராஜகோபுரம், ரங்கராமர் கோயிலோட ராஜகோபுரம் இது பாருங்கள். இனிமேல் தான் நம்ம நுழைவாயிலுக்குள்ளேயே நுழைய போகிறோம். அதுக்கு முன்னாடியே முன்மண்டபமே இந்தளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுதான் மிகப்பெரிய நுழைவு வாயில் நாம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. பாருங்கள், உள்ளே போனோன்னையே முன்னாடியே கரடு கம்பம் பாருங்கள். டேங்கப்பா எவ்வளோ பெருசு, பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பெருசு. முன்னாடியே போனோன்னே ஒரு யானை சிலை நம்மளை வரவேற்குது. அதுக்கப்புறம் இரண்டு பக்கமே யானை சிலைகள். அதுக்கப்புறம் உள்ளே இறங்கினோம்னா படிக்கட்டில் கீழே இறங்கணுங்க. எனக்கு கோயில் கொஞ்சம் ரோட்லேருந்து கொஞ்சம் தாழ்வான இடத்துல தான் இருக்குது. அதனால் முன்மண்டபத்தை உயர்த்தி கோயிலை இப்படி காமிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இதுதான் நீங்கள் கோயிலுக்கு உள்ளார பார்க்குறீங்க. இன்னும் பாருங்கள், இதுக்குள்ளே தான் பழைய கோயில் அப்படியே உள்ளே இருக்குது. கோயில் அப்படியே தான் இருக்குது. இன்னும் இதை சுற்றியுமே மண்டபமெல்லாம் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இப்போ நாம் அப்படியே சுற்றி கோயில் சுற்றி வர போகிறோம். கோயில் சுற்றி வர்ற இடத்துல மண்டபம். இப்போ நம்ம போகிறோம். அப்படியே போயிட்டு அப்படியே பின்னாடி போனோம்னா கோயிலை சுற்றி வர்றோம். பாருங்கள், மண்டபம் ஃபுல்லாக பெருசாக அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க. நாம் சனிக்கிழமை வந்தால் ரொம்பவும் லேட்டாக வந்ததுனால கூட்டமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட மணி 8 மணிக்கு மேலே தான் வந்தோம். சாயங்காலம் நைட் 8 மணி ஆயிடுச்சு. ஏன்னா வேறு ஒரு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே பௌர்ணமி பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். இது கோயிலோட பின்னாடி கோபுரம், அதாவது மூலவர் சிலைக்கு மேலே இருக்கிற கோபுரம். நாம் அந்த கோயிலை சுற்றி தான் வர்றோம். பின்னாடி ஒரு வில்வ மரம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கோபுரம் இருக்குது. இதான் கோயிலோட பின் சைடு. இந்த இடத்துல நின்று பார்த்தா ராஜகோபுரம் அற்புதமாக தெரியும் பாருங்கள். இவ்வளோ பெரிய கோபுரம்னு. இங்கே ஒரு கோயிலுக்கு அந்த கோயிலோட கோபுரம் இது. டேங்கப்பா ஜம்முன்னு தெரியுது ராஜகோபுரம். இங்கே ஒரு கோபுரம், அங்கே ஒரு கோபுரம். மொத்தம் மூணு கோயில் இருக்குது உங்களுக்குள்ளார. 3 கோயிலுக்கும் தனித்தனியாக கோபுரம். நம்ம இப்போ பின்னாடி சைடில் இருக்கிற 3 கோயிலுக்கு பின்னாடி நின்று
பார்த்தாலுமே ராஜகோபுரம் அவ்வளோ அற்புதமாக தெரியும். இந்த 3வது கோவில் வடவர் சைடில் இருக்கிற கோயில். இப்போது நாம் கோயிலை சுற்றி முடிச்சுட்டு அப்படியே முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், சைட்லேயும் கோபுரத்தெல்லாம் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது கோயில். பாருங்கள், கல் தூணெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பழமையான கோயில். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மண்டபங்கள் தான் புதுசாக கட்டியிருக்கிறாங்க. ஆனால் கோவிலெல்லாம் இன்னும் பழமையான கோயிலெல்லாம் எதையுமே இது பண்ணாம அப்படியே வச்சுருக்குறாங்க. அந்த கோயிலெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும். பாருங்க, இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் கோயிலில் எப்போயுமே கொஞ்சம் கூட்டம் இருக்குது. இதுதான் மூலக்கோயில். இந்த மூலக்கோயில் உள்ள கருவறைக்குள்ளே வீடியோ எடுக்க எங்கேயுமே அனுமதி இருக்காது, இங்கேயும் இல்லை. அதனால் நம்ம கருவறைக்குள்ளே போக முடியாது. பாருங்கள், இந்த ஜாமான்களெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு இடம் அது. இங்கே ரொம்ப பழமையான கோயில். இங்கே ஒரு சிற்பம் வடிவமைச்சுக்கிறாங்க பாருங்கள். நீ அடுத்தது நாம் அப்படியே முன்னாடி போனோம்னா, முன்னாடி அங்கே ஒரு அறக்கட்டளை சார்பில் ஒரு சொற்பொழிவு நடந்துகிட்டு இருந்தது. அந்த சொற்பொழிவு கிட்டத்தட்ட ஒரு 9 மணி வரைக்குமே நடந்தது. சொற்பொழிவு நாம் அந்த இடத்த நோக்கி தான் போக போகிறோம். இதுதான் அந்த மூலவர் கோயில். நம்மளால் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன். இதுக்கு வடபுறத்தில் தான் சொற்பொழிவு நடந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம உள்ள மூலவர் கோயிலுக்குள்ளார போக போகிறோம். கோயில் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்ததுனால கோவில் தற்சமயம் நட சாத்தி இருந்தது. இப்போது நம்ம மூலவர் கோயிலுக்கு எப்போயுமே கூட்டம் அதிகமாக இருக்குது. பாருங்கள், நம்ம மூலவர் கோயில்